ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு எழுதிய அனைத்து தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டான அப்டேட்டும் கூட. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 2 2A எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். மெசேஜ் வரலனாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னாக்கா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஹெச்எஸ்சி அதாவது 11th 12th பாட்னி சுவாலஜியை ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா? பாட்னி சுவாலஜி பயாலஜி ஏதோ ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தாக்கா உங்களோட ஓடிஆர் பேஜில் போய் எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, படிச்சிருக்கீங்களான்னு அதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 22/11/2025 25/11/2025 இந்த ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களோட ஓடிஆர் பேஜில் போனீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஹேவ் யூ ஸ்டடி பயாலஜி பாட்னி சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி ஃபார் அந்த குரூப் 2 2A அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா? இந்த மாதிரி 12th அந்த பயாலஜிலாம் படிச்சிருக்கீங்களான்னு அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் 11th 12th பாட்னி சுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, படிக்கலைனாக்கா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி த ஆப்ஷன் எக்ஸைஸ் பை யூ இஸ் ஃபைனல்னு கேட்கும். நீங்கள் தான் பண்ணுறீங்க, இதான் ஃபைனல் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கனாக்கா இந்த மாதிரி மாறும். ஹேவ் யூ ஸ்டடி பயாலஜி பாட்னி சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சின்னு கேட்கும். நீங்கள் நோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லியிருக்கும். எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குரூப் 2 2A வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. 1270 வேகன்சி அப்படின்னு சொல்லி வேகன்சியை 2 மடங்காக ஏற்றிட்டாங்க. அதில் புதுசாக சில டிபார்ட்மெண்ட் சில வேகன்சிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி பாட்னி சுவாலஜி படித்தவங்க தேவைப்படுறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் 2 2A எக்ஸாம் எழுதியிருந்தாலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஓடிஆர் பேஜில் போய் மாற்றிக்கோங்க. 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகி ஓடிஆரில் காட்டியிருந்ததுனாக்கா நம்மளோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, எஸ்ஸா நோவா கொடுத்துட்டீங்களா அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறோம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான். ஓகேவா? ஆனுவல் பிளானருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க ஆரம்பித்தா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியுன்றதுனால சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாக்கா அட்வான்ஸாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 24/11/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த ஆன்லைன் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்சஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியே அந்த புக் இருக்கும். தமிழுக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு புக் மட்டுமே படித்தாலே போதும். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20 டாபிக் கிட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். அந்த டாபிக் எல்லாத்துக்குமே A to Z ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட்டோட. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூலில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்லேருந்து ஜிஎஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சருக்கு பிடிஎஃப் கொடுப்போம். புக் பேக் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்க வேணாம், அதிலேயே படிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக். ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து பாலிட்டியில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு ஐடியலான புக்காக இருக்கிற மாதிரி பாலிட்டி புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டிக்கு படித்தா போதும். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் சொல்லப்போனால் குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாமுமே நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் நவம்பர் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க.
பேட்சை பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப்லேயே அதோட ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டோட கண்டக்ட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு படிக்க போகிறீங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.